லெபனான் ஈரான் மோதல்களுக்கு பிறகு இஸ்ரேல் தனது அடுத்த இலக்காக துருக்கியை தாக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவும் நிலையில் அந்த திட்டத்தை முறியடிக்கப் போகும் துருக்கியின் புதிய யுல்டிரிம்ஹான் ஏவுகணை மத்திய கிழக்கின் அதிகார சமநிலையை முற்றிலும் மாற்றப் போகிறதா? இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சாஹா 2026 கண்காட்சியில் அறிமுகமான இந்த உள்நாட்டு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சுமார் 6000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் திறன் கொண்டது. ஒலியை விட 9 முதல் 25 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய இதன் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் காரணமாக இஸ்ரேலின் புகழ்பெற்ற ஆரோ தற்காப்பு அமைப்புகளால் கூட இதை தடுப்பது சாத்தியமற்றது. 4 மேம்பட்ட திரவ எரிபொருள் ராக்கெட் என்ஜின்களுடன் 3000 கிலோகிராம் எடையுள்ள வெடிபொருட்களை சுமந்து செல்லும் இந்த ஏவுகணை துருக்கியின் ராஜதந்திர வலிமையின் உச்சமாகும். இஸ்ரேலிய அரசியல் வட்டாரங்களில் துருக்கிக்கு எதிரான பேச்சுக்கள் எழுந்துள்ள சூழலில் இந்த ஏவுகணை ஒரு நேரடி எச்சரிக்கையாகவும் வலுவான தற்காப்பு அரணாகவும் பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்பங்களை இறக்குமதி செய்த ஒரு நாடு இன்று உலகையே அச்சுறுத்தும் அளவுக்கு வளர்ந்திருப்பது இஸ்ரேலுக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாகும். இந்த ஒரு ஆயுதம் இஸ்ரேலின் அடுத்த கட்ட நகர்வுகளை தடுக்குமா? உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற உலகளாவிய செய்திகளுக்கு வேர்ல்ட் நியூஸ் இன் பிரீஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.